48 மடையாண்ட ராமநாடு சுலகு பறக்காது கருப்பையா 98 மணி கண்ட ராமநாடு அங்க நம்ம ஊரு 70 ஊரதிலே 70 ஊரதில ஆதி ஒரு காலம் நம்ம ஐயாக்க முப்பாட்டை கிளவி வாழ்ந்த காலம் ஆதி ஒரு காலம் நம்ம 70 கிராமத்தில் அன்றைய பொழுதுல குடிக்க ஊரல் இல்லை நம்மளுக்கு குடிக்க ஊரல் இல்லை கையெடுத்து கும்பிட சாமி இல்லை பாரா மழை பெஞ்சு 12 வருடம் ஆனவங்க அப்ப நம்ம கிளவி சொல்லி அழுதாளா இங்க பஞ்சம் முடக்கிது நான் எப்படி இந்த பிள்ளைகளை வளர்க்க போறேன் என்று கிழவனிடம் கேட்டழுதாளா அப்ப ஊரு பெரிய வீட்டு எல்லையிலே கூப்பிடுங்க நம்ம பெரிய கருப்பன் சாமியை என்று சொல்ல தலப்பிள்ளைக்கு சாமி குளிக்கு ஆடையில அங்க மாயமா மழவே நம்ம கிளவி மயிலு கீரை புடுங்கி பிள்ளை வளர்க்கிறாடா மழை வேஞ்சி கிளவி கோவக்கீரை புடுங்கி பிள்ளை வளர்க்கிறாடா அப்போ தானாக முளைச்சலிங்கம் கட்டதட்டி காலுடறி இடையம் கொண்டு வந்த பால் சிதறி வெட்ட வழிவிட்ட வாக்கு வழியான் தன்னாயிரமூர்த்தி லிங்கம் ஒரு காலம் அந்த நத்த பூஞ்ச எல்லையில நம்ம 100 வீட்டு இடையர் கூடி அங்க வாழ்ந்து கொண்டிருக்கையில 100 வீட்டு இடையர் கூடி வாழ்ந்து கொண்டு இருக்கையில நம்ம கண்ணப்ப கோடாறு பால் கறந்து அந்த பழைய 100 சென்று பால் விற்க செல்லையில மரத்துக்கு கீழே இருக்கு ஒரு கட்ட தட்டி இடையம் கொண்டு போன பாலெல்லாம் தான் சிதற 3 நாள் பொறுத்து பார்த்தாரா கண்ணப்ப கோனாரு 3 நாள் பொறுத்து பார்த்தாரா அங்க மக்கானாலு சேர்ந்த நதியில் போய் ஒரு செந்நிற கோடாகி வந்து நான் கொண்டு வந்த பாலையெல்லாம் இந்த கட்டதான தட்டுதுன்னு ஓங்கி ஒரு வெட்டுனாரா அங்க ஓங்கி நல்லோ வெட்டையில உள்ள இருந்த என் சிவலிங்கம் உச்சி பழக்க அப்போ குருதி அது கோடாரி வெட்டுப்பட்ட இடத்துல குருதியது பீரிட்டு வந்து நல்ல கண்ணப்ப கோடார் கண்ணுல படும்போது காலமெல்லாம் கண்டிரந்து நடந்த கண்ணப்ப கோடார் அந்த குருதி பட்டதும் கண்ணு அங்க தெரியாம போகையில அப்போ சேர்ந்த நதி போய்விட்டு நம்ம 70 பாதையில வர தன்னாங்குறும்பே வரும்பொழுது ஐயா கண்ணப்ப கோடாரே உனக்கு என்னையா ஆச்சுது என்று கேட்கையில அப்ப நம்ம சொன்னாரா கண்ணப்ப கோடாருனா கட்ட தட்டி எடறி பாடு சிந்தன இடத்துல கோடாரி கொண்டு வெட்டும் போது வந்த ரத்தத்தால என் கண்ணு போயிருச்சுன்னு அப்போ குழுதானி கொண்டு வந்து வெட்டிய இடத்துல குட்டி கவுக்கையில அப்போ வாக்கு வழியா
இருக்கையில தானா முளைச்சலிங்க தன்னாயிரம் மூர்த்தி ஐயனாரே இலுவனை கிராமத்து எல்லையில இருப்பிடமா இருப்பேன் என்று சொன்னிட்டாரா. அன்று முதல் இன்று வரை வெள்ளையுகா மரத்துக்கடியில வீட்டிருந்த தன்னாயிரம் மூர்த்தி சிவசண்பக ஐயனாருக்கு குலதெய்வத்தை என்ன ஊத்து பூசை செய்யல. அப்போ வெள்ளக்காரே நாளூர் நாட்டுக்கு பஞ்சபர நல்ல கேட்கும் போது அந்த தீர்ப்பு எழுதிய ஹைகோர்ட்டு எல்லையிலே நல்ல கொக்கு ஒண்ணு பறந்து வந்து நீதிபதி முன்னால் நிக்கையில நாட்டுமே 4 ஊரு இந்த சிவசண்பக தன்னாயிரம் மூர்த்தி ஐயனார சொந்தம் கொண்டா இடையில நான் இதை எந்த ஊருக்கு எழுதி வைக்க என்று நீதிபதி கேட்டாரா. அப்போ ஆகாயம் மார்க்கமா பறந்து வந்த வெள்ள கொக்கு ஒண்ணு நீதிபதி முன்னாடி உட்கார்ந்து தான் ரெக்கைய தூக்கி காட்டையில எழுதியிருந்ததா. அந்த கொக்கோட ரெக்கையில எழுதியிருந்ததா இந்த கட்டதட்டி காலிடறி இடையம் கொண்டு வந்த பால் சிதறி வெட்ட வெட்ட தானா முளைச்சைய சிவசண்பக தன்னாயிரம் மூர்த்தி ஐயனாரு நம்ம எழுவணி கிராமத்துக்கு சொந்தம் சொன்னாரா. நாளூர்ல நம்ம ஊரு எழுவணிக்கு நல்லதொரு தீர்ப்பு தந்தையே தன்னாயிரம் மூர்த்தி ஐயனாருக்கு இங்க மாலையும் தேங்காய் பழமும் வாங்கினா பத்தாதென்று காரி வண்டு பூட்டி நல்ல ஐயனாருக்கு வளர்த்த காரி மாடு 2 பூட்டி பாரமேத்தி ஆத்தா அழகு நாட்சிக்கு வளர்த்த புள்ள மாடு 2 பூட்டி அங்கே 5 லட்சம் வீதிகளா 5 லட்சம் வீதிகளா அம்பிகாபதி பட்டணமாய மாமதுரை எல்லாம் வந்து தாளம்பூ வாசத்துக்கும் மதுரை தல்லாகுல ரோட்டுக்கும் சிரிச்ச முகத்துக்கும் ஐயா தன்னாயிரம் மூர்த்தி நீ சிரிச்ச முகத்துக்கும் சிம்மக்கல்லு ரோட்டுக்கும் அந்த குதிரை மேல வந்த ஐயனாருக்கு ஓட்டு உருமாளுக்கும் கோரிப்பாளைய ரோட்டுக்கும் அங்கே தேரு மூட்டி வீதியில தேங்காய் வாங்கி நம்ம கிழவி பூப்பாரமேத்தி நம்ம ஒத்த கடை கருப்பாயுரணி எல்லையில் வரும்பொழு அந்த பூவாடைக்குமே பூவாடைக்கும் ஏன் பொல்லாத பாண்டி முனிவரைய மறைக்கிறாரு. பூவாடைக்கு இந்த பொல்லாத பாண்டி முனி வண்டிய மறைக்கிறார். நீ வண்டி மூக்காணி கட்டையில உட்கார்ந்து தட்டுறாயே எழுவணிக்கு சொந்தமான சிவசண்பக தன்னாயிரம் மூர்த்தி ஐயனார் முன்ன நிற்பார் என்று சொல்லி 1000 பாட்டில் சாராயோ எப்பா 1000 பாட்டில் சாராயோ 1000 பாட்டில் சாராயோ என் பாண்டி மோடி நாக்குக்கு பத்தாதப்பு 3000 பாட்டில் சாராயோ 3000 பாட்டில் சாராயோ என் ஜீமா பாண்டிமோ நாக்குக்கு பத்தாதப்பு அங்கிருந்து வருகுதடா திருப்பவனம் எல்ல தாண்டி என் செல்லமணி நரிக்குட்டி முக்குளம் எல்ல தாண்டி 7 மணி ஊரை வந்து சேரும் போது அப்ப நம்ம அழகனாச்சி கேட்டாளா அண்ணே அண்ணே எனக்கு என்ன வாங்கி வந்திருக்கீங்க என்று சொல்லி அப்பொழுது தன்னாயிரம் மூர்த்தி ஐயனாரு சொன்னாரா.
அம்மா நாவலத்தையே செல்லத்தங்கை அழகுனாச்சி நீ இந்த ஊரு எல்லையில இருக்க வேணும் உனக்கு சித்திர செவ்வா பொங்க நடக்கும் அங்கிருந்து நான் வரும் பொழுது எங்கிருந்து அழைத்தாலும் அன்னை நான் எடுத்து உனக்கு பள்ளி ரூபத்துல வாக்குபடியா தருவேன் என்று அந்த வாராரா ஜென்மமுத்தி இந்த வாராரா தன்னாயிரா மூர்த்தி அழகாடி வாராரா இந்த வராரா ஜாமி இந்த வராரா தன்னாயிரே மூர்த்தியா ஆடி வராரே தனக்கு காலிடரை அந்த வாராரா தனக்கு காலிடரை அந்த வாராரா அந்த இடையம்பால செதற விட்டவர் ஓடி வாராரா அந்த இடையம்பால செதற விட்டவர் ஓடி வாராரா நல்ல குதிரையிலே அந்த வராரா நல்ல குதிரையிலே அந்த வராரா கேட்டனாய முன்ன விட்டு ஆடி வராரா இந்த தன்னாயிரே மூர்த்தியையே ஆடி வராரே அலியுக தெய்வமாக அந்த வாராரா அலியுக தெய்வமாக அந்த வாராரா என் கண்ணனுக்கு வாக்கு வழியும் ஓடி வாராரா அந்த கண்ணனுக்கு வாக்கு வழியும் ஓடி வாராரா அடி பூவாச மணமணத்தே அந்த வராரா பூவாச மணமணத்தே அந்த வராரா அவர் பூசாரி மேலரங்கி ஆடி வராரா அந்த பூசாரி கோவில் பூசாரி மேலரங்கி ஆடி வராரா ஏடியா அந்த மாலே மணமணத்தே அந்த வராரா மாலே மணமணத்தே அந்த வராரா அந்த மல்லிகை பூ வாசத்தோடு ஆடி வராரா
ஐயனாரு பறந்தோடி வராரு அறுபத்தோரு பண்டிக்காரே வாராரையா வாராரு வாராரையா வாராரு அறுபத்தோரு சேனக்காரே ஓடோடி வராரு போன நல்ல கோட்டையிலே வராரையா வராரே வராரையா வராரே கோபக்கார ஐயனாரு புதுச்சிக்கு போய் வராரு சொந்தக்காரே வாராரையா வாராரு வாராரையா வாராரு இழுபடி காத்தவரே வாராரையா வாராரு கண்கொள்ள பதங்கே வராரையா வராரே வராரையா வராரே பட்டு ஒரு மரக்கி பாசத்தோடு வராரு இந்த வராரா ஐயே இந்த வராரா கண்ணாயிரம் மூர்த்தியே ஆடி வராரா இந்த வராரா ஐயே இந்த வராரா கண்ணாயிர மூர்த்தியே ஆடி வராரா அங்கதத்தி காலிடரே இந்த வராரா அங்கதத்தி காலிடரே இந்த வராரா இளையவான சிந்தினவராடி வராரா இந்த இளையவான சிந்தினவராடி வராரா எச்சர சாலங்க கட்டி அந்த வராரா எச்சர சாலங்க கட்டி அந்த வராரா அவர் குதிரையுமே கணக்கணக்கு ஆடி வராரா நல்ல குதிரையுமே கணக்கணக்கு ஆடி வராரு வெட்ட முளைச்சலிங்கம் ஐயா வெட்ட முளைச்சலிங்கம் அந்த வராரா வெட்ட முளைச்சலிங்கம் அந்த வராரா இல்லையுக மரத்தவங்க ஆடி வராரா இல்லையுக மரத்தவங்க ஓடி வராரா வெள்ளி சதா பூச கேட்டு அந்த வராரா வெள்ளி சதா பூச கேட்டு அந்த வராரா வெள்ளை யுகா மரத்தை விட்டு ஆடி வராரா அந்த வெள்ளை யுகா மரத்தை விட்டு ஆடி வராரா இந்த ஊர்குட்டியே காக்க சொல்லி அந்த வராரா ஊர்குட்டியே இளவனி ஊர்குட்டியே காக்க சொல்லி அந்த வராரா உத்தமனார் ஐயனார் ஓடி வராரா உத்தமனே ஐயனார் ஓடி வராரு ஓடியா ஓடியா ஒரு சின்ன புள்ள மேலரங்கி அந்த வராரா சின்ன புள்ள மேலரங்கி அந்த வராரா என் சுகமுகலோ ஐயனார் ஓடி வராரா நல்ல சோதி சொல்லோ ஐயனார் ஓடி வராரா ஐயா கோட்டைக்கு சொந்தக்காரே அந்த வராரா கோட்டைக்கு எழுவனி கோட்டைக்கு சொந்தக்காரே அந்த வராரா இந்த கும்பாவி சேகத்துக்கு ஆடி வராரா இந்த கும்பாவி சேகத்துக்கு ஆடி வராரா வாசலுக்கு ஐயா வராரா ஓடியா ஐயா வராரா ஐயா ஒரு புஷ்பம் கொடுக்க சாமி வராரா சைஸ்மோ அனைவரும் புஷ்பம் கொடுக்க ஐயா வராரா வட்டம் போட்டு கருட சுத்தே அந்த வராரா வட்டம் போட்டு கருட சுத்தே அந்த வராரா வரம் கொடுத்து வாழ வைக்க ஓடி வராரா நம்மள வரம் கொடுத்து எழுவனி வரம் கொடுத்து வாழ வைக்க ஓடி வராரா நல்லா காத்தவரு அண்ட வராரா ஐயா நல்லா காத்தவரு அண்ட வராரா ஓடியா பூரி சொல்லிடத்தா ஐயா வராரா அவ இறங்கி பூரி சொல்லிடத்தா ஐயா வராரா அந்த மாலைகள் தொலகை அந்த வராரா மாலைகள் தொலகை அந்த வராரா இந்த மக்களுக்கு சொந்தக்காரை ஆடி வராரா எழுவனி மக்களுக்கு சொந்தக்காரை ஆடி வராரு சோழச்சியா காவலுக்கு ஐயா வராரா அந்த சோழச்சியா காவலுக்கு ஐயா வராரா அந்த சுகம் கொடுக்கும் நன்னாயிரா ஆடி வராரா அந்த சுகம் கொடுக்கும் நன்னாயிரா ஆடி வராரா எந்த ஒரு சொந்தமுன்னு சொல்ல வராரா எந்த ஒரு சொந்தமுன்னு சொல்ல வராரா இந்த எழுவனியே எனக்கு தானே ஏறி வராரா இந்த எழுவனியே எனக்கு தானே ஆடி வராரா தையமும் கண்டவரு அண்ட வராரா ஓடியா தையமும் கண்டவரு அண்ட வராரா
பிள்ளைய தேடி வராரா இந்த 7 மணி எல்லைக்குமே ஓடி வராரா ஒட்டு வச்சு அண்ட வராரா நினைச்ச வாரம் கொடுக்க ஆடி வராரா அண்ட வராரா எந்த வராரா ஓடியா வாயா 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 இந்த தன்னாயிரம் ஆடி வரா டேய் டேய் ஐயா ஹலோ 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 நம்ம கூட ஏற்கனவே சொன்ன நம்ம கூட அந்த அளவுக்கு தெரியாது. அதை எனது மகன் ஜெகதீஷ் பாண்டி அவர்கள் எல்லாருடைய மனதிலும் கிடந்திருக்கும்படியாக அதனுடைய உண்மையான வரலாறு என்ன அப்படிங்கிறத இப்பதான் நீங்க எல்லாமே தெரிஞ்சுக்கிறீங்க. ஆனா அவருக்கு நம்ம ஊருக்கு சம்மந்தம் பண்ணலாம் பாருங்க. அதை எந்த அளவுக்கு அவர் உள்வாங்கி நம்ம எல்லாத்தையும் நடந்து கொண்டு இருப்பாங்க. அதை நம்ம இதுவரை அவர் கைதட்டி அவருக்கு நம்மளுடைய கிராமத்தின் சார்பாக ஒரு நன்றியை நல்லா தெரிவிங்க பாருங்க. நம்ம வீட்டுக்குள்ள நம்ம கிராமத்து வீட்டுக்குள்ள நம்ம வீட்டுக்குள்ள அது பாருங்க எல்லாம் அந்த ரத்தம் சம்பந்தப்பட்டவருடைய உறவு எல்லாத்துக்குமே சாதி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டாரு. அதுக்காக நம்ம 70 கிராமத்தின் சார்பாக அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு சிம்பமூர்த்தி என்னுடைய வரலாறு பற்றி முழுமையாக தெரிந்து வைத்தது பாடிய பற்றி ஜெகதீஷ் பாண்டியன் அவர்களுக்கு 70 கிராமத்துடைய இளைஞர்கள் சார்பாக ஒரு 250 ரூபாய் அன்பளிப்பு வழங்கினார்கள். ஹலோ உட்காருங்க. இளைஞர் அணிக்கு ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சரியா 2 பாட்டு பாண்டி சமய இருளப்பே அப்படியே கரைச்சா வெளியேறுவாரு. அதோட நிறைவு பாட்டு நமது சோழச்சியம்மன் கோவில் பங்காளிகள் சார்பாக தன்னாயிரமூர்த்தியை பாடியதற்காக ரூபாய் 205 நன்கொடை எடுத்துள்ளார்கள். அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். எத்துணை தொகைகள் கொடுத்தாலும் போற வழியிலே அத்தனை எம்டிஸ்ல காலியாயிடும். 1000 இருந்தாலும் அக்கா தங்கச்சியோட பிறந்து அந்த முழு பாசத்தை எனக்கு கொடுக்கக்கூடிய எங்க அக்கா, பெரியக்கா, சின்னக்கா, தங்கச்சி, தேங்காயி அனைவருக்கும் அலைமீனால இருந்து அத்துணை சகோதரிகளுக்கும் கலெக்டர் சார்பாக நன்றி தெரிவித்துக் பெரியமானா சூப்பரா பாட்டு பாடு. என் பெரியமாக்கு நான் பின்னாடி பாட்டேன். கருப்பசாமி புலவர் காவடி சேர்ந்து பாடிய கருப்பசாமி புலவர் பிறந்த ஊரு. அதுக்கு அடுத்து கருப்பையா வாத்தியார் காவடி சிந்து உலகத்துக்கே பேர் போடுற காவடி சிந்து உருவாக்கி கொடுத்த கருப்பையா தேவர் பிறந்த ஊர்ல. அதுக்கடுத்து எம்ஜிஆருடைய கையில கலைமாமணி பட்ட வாங்கின தங்கவேல் பிள்ளை பிறந்த ஊரு. அந்த ஊர்ல இன்னும் எத்தனை ஆண்டு ஆனாலும் இந்த கிராமிய கலையை அழிய விட மாட்டோம் அப்படின்ற உதாரணமா என் அருமை மகள் அடங்கமலை காடு பாட்டு இப்ப பாடுவாங்க சொல்லிக்கிட்டு